வில்லிவாக்கம் பெரம்பூரில் நிற்கிறாரே விஜய் அவர், அப்படி ஆத கூட பேசியிருக்கார். வில்லிவாக்கம் அல்லது பெரம்பூரில் நிற்பார் வட சென்னை. டேரக்டாக குளத்தூரில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து விஜய் நிற்க வேண்டும். இது என்னுடைய விருப்பம். விஜய் சார்பில் நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் விடுகிறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வர்சஸ் ஜோசப் விஜய். நெல்லுங்க, நல்லா இருக்கா இல்லையா? அரசியலுக்கெல்லாம் சூடாக இருக்குமா இல்லையா? சுவாரஸ்யமாக இருக்குமா இல்லையா? இந்த டார்ச்சை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டாரு. இந்த புள்ளி விவரம் எப்படி பலம் சேர்ப்பது டார்ச்சை கொண்டு போய் கொடுத்துட்டா பலம் சேர்ந்துடும். ஆனால் அடுத்தது சொல்லியிருக்காரு, அதான் எனக்கு கவலையாக இருக்கு. அது அடகாத்து வருகிறோம், குஞ்சு பொறித்தமின் அறிவிப்போம். எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, திமுக கட்சியில் ஆம்லெட் போட்டு போடுறாங்களேன்னு கவலையாக இருக்குது. அப்புறம் குஞ்சு எப்படி பொறிக்கிறது? கவனமாக இருங்க. திமுகவுடைய அனுபவத்துக்கு குஞ்சு பொறிக்கவும் விடலாம், ஆம்லெட்டும் போடலாம், ஆஃப் பாயிலாகவும் இருக்கலாம். முதல்ல பொதுமக்களை காவல்துறையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். சரிங்களா? வீட்டுக்குள்ளே சீருடையில் ஒரு பெண்ணிடம் பெண்ணுடைய சட்டையெல்லாம் வைக்கும்போது அந்த பொண்ணு வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு ஒரு கேப் கிடைக்கும் போது வெளியே ஓடி என்ன பண்ணுச்சு, வீட்டு கதவை தாப்பா அந்த ஆள் உள்ளே வச்சு தாப்பா போட்டு வெளியே சத்தம் போட்டு அதுக்கப்புறம் தான் போய் போனேன். போலீஸ் ஸ்டேஷனில் போனால் முதல்ல எஃப்ஐஆர் போட மாட்டேன்னாங்க வழக்கம் போல். எப்படி சுற்றினாலும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு ஆண்கள் உட்பட பாதுகாப்பு இல்லை, காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை, காவல்துறையிடம் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. டாஸ்மாகில் வழக்கமாக நீங்கள் போக மாட்டீங்க, பார்த்தா நமக்கு பழங்கால அந்த கலை தெரியல உங்களுக்கு. அது கலை வேற இருக்கா தனியா? அதுக்கு ஒரு கலை தெரியும், அது ஒரு தேஜஸ் வீசும் முகத்தில். கடந்த 2 வாரங்களாக பாக்கி எதுவுமே ஸ்கேனு இந்த கார்டு இதெல்லாம் கிடையாது, ஒன்லி கேஷ். நிர்தாட்சணியமாக கேஷ் கொடுத்தா பாட்டில் உண்டு, இல்லைன்னா கிடையாதுன்றான். சரி, ஏதோ நம்ம டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்குது, இந்த நெட்வொர்க்கு ஏதாவது சர்வர் பேங்க்கு அப்படிலாம் பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. இந்த பணம்லாம் தான் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியாக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிடுவோமா சார்? ஆரம்பிச்சிடலாம். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பண்ண மாதிரி மின்வெட்டு பண்ணுவாங்களா? மின்வெட்டு வந்தாலும் வரலாம். நம்ம உதயநிதி அவர்களையோ திமுக சூரியன் இருக்க கவலையன். சரி, ரைட்டு, ஓகே சார். முதல் கேள்வி பன்ருட்டியிலிருந்து சாய்ராம் கேட்கிறார். நேபாளத்தில் ராப் பாடகர் பாலேந்திர ஷா தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராகி இருக்கிறாரே. அது பிரதமராக இருக்கிறார், அதாவது பதவி ஏற்றுக்கிட்டார்னு நினைக்கிறேன். 3 முறையோ 4 முறையோ பிரதமராக இருந்த ஒலி என்பவரை 40,000 மொத்தமே கிட்டத்தட்ட அவர் வாங்கினது, அந்த ஒலி வாங்கினது 11,000 ஓட்டு, இவர் 51,000 52,000 ஓட்டு, 40,000 ஓட்டு வித்தியாசம். 40,000 ஓட்டு வித்தியாசன்றதை விட 61-11 அந்த மாதிரி 51-11, வெறும் 11,000. 4 தடவை பிரதமராக இருந்தவர், 3-4 தடவை பிரதமராக இருந்தவர். அதெல்லாம் ஒன்று அங்கே மார்க்சிஸ்ட் கட்சின்னு ஒன்று, அது அநேகமாக சீனாவை, அந்த ஒலி சீனா ஆதரவு பெற்றவர், சீனாவை ஆதரிக்கக்கூடியவர். அதனாலேயே இந்தியாவுக்கு எதிரானவர். ஏன்னா சீனா உதவி பண்ணணுன்னா இந்தியாவை திட்டினா தானே. இப்போ திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு, அவருக்கு கூட இல்லை, அவங்க பாஸுக்கு, முதலாளிக்கு, பிளாஸ்டிக் சேர் கொடுக்கும் முதலாளிக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு வர வேணுன்றதுக்காக ஈரானை திட்டுறாரு. ஈரானில் சந்தோஷமாக பெண்கள்லாம் கொண்டாடுறாங்க. இந்த கொமேனி கொலை செய்யப்பட்டார், கொடுங்கோலரவர், குழந்தைகள் பெண்களுக்கு எதிராக பண்ணார்னு அவங்க ஊர்லேயே அவர் அதே ஈரான் வளைகுடா நாட்களில் இருக்கக்கூடிய சன்னி முஸ்லீம்கள்னு சொல்லக்கூடிய அவங்க இஸ்லாமியர்கள் மீது குண்டு போடுறாங்க.
இங்கேயும் பள்ளிக்கூடம் போய் இங்கே பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க செத்து போகுது, அந்த பக்கமும் பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க செத்து போகுது. ஆக இதில் வந்து ஏன் வந்து ஈரானியர்களுக்கு ஆதரவாக இங்கே திருமாவளவன் போராட்டம் பண்ணார் சம்மந்தமே இல்லாமல். அது மாதிரி அது ஒரு அரசியல் வைங்க, சர்வதேச அரசியலில் நேபாளத்தில். இவர் புதிய கட்சி, இவர் வந்து ரேப் பாடகர். இந்த ரேப்னா அவங்களுக்கு தான் தெரியும், அந்த புரியாமல் பாடுவாங்க, அதுதான் ரேப். எங்கள் தலைமுறையில் கேட்டால் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். என்ன ஒரு வார்த்தை கூட புரியலையே, அப்போ அது ரேப்பு. எங்கள் தலைமுறைக்கு உங்கள் தலைமுறைக்கு பிடிச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். என்னன்னால் இதே மாதிரி தான் அமெரிக்கா என்ன பண்ணிச்சு, அங்கே ஜெலன்ஸ்கி உக்ரைனில் அவர் வந்து டிவி சீரியலில் காமெடி நடிகராக இருந்தார். அவரை கூட்டு வந்து ஒரு பொம்மை ஆக்கிடுச்சு. இவர் பொம்மையாக இருக்க மாட்டார் என்று நம்புவோம். இவர் ஒரு புதிய கட்சியை தொடங்கி நான் ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கிறேன். அந்த கட்சிக்கு பேர் ஆர்எஸ்பின்னு அவங்க ஊரில், அதை தேசிய சுதந்திர கட்சின்னு அர்த்தம். அதுக்கு அதை கொண்டு வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு எனக்கு என்னென்னா இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த டீலிங்கு? இவர் பிரதமர் வேட்பாளர், யார், ஒலி 3 முறையாக பிரதமராக இருந்தவர், 3-4 முறை. இவர் புதிதாக வரும் ஒரு கட்சியே புதுசு, கட்சிக்கு தலைவர், இளைஞர், 35 வயசு தான் ஆகுது. ஒலியெல்லாம் வந்து 70 வயசுக்கு மேலே. என்ன பண்ணுறாரு தைரியமா? பிரதமர் நிற்கிற அதே தொகுதியில் போய் நிற்கிறார், 1-to-1, ஒண்டிக்கு ஒண்டி நின்று 40, மொத்தம் 61,000 ஓட்டில் 61 51 இவர் வாங்குறாரு. அவர் 11,000 வாங்குறாரு. 40,000 வித்தியாசத்தில், பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சார், பிரதமர் ஆகிறார். இதை நம்ம வாழ்த்துக்கள். ஒரு நேபாள மக்களுக்கு ஒரு புதிய மாற்றம் நல்லபடியாக வரணும். ஏன்னா புதிய கட்சின்னும் போது அனுபவம் குறைவாக இருக்கும், அதே சமயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும், மக்களும் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இவ்வளோ நாள் அது சரியில்லை இது சரியில்லாம போது இவங்க வந்தால் ஒரு விடிவு ஏற்படும், விடியல்னு வார்த்தையில் மட்டும் இல்லாமல் உண்மையான விடியல் ஏற்படும் அப்படின்னு மக்கள் நினைக்கலாம், நேபாள மக்கள் நினைக்கலாம். எனக்கு என்னென்னா தமிழ்நாட்டிலையும் இப்படி வந்தால் நல்லா இருக்கும்ல, நினச்சி பாருங்கள். இது அப்படியே நேபாளத்தை அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வைங்க. கொளத்தூரில் அவர் என்னமோ விஜய் அவர்கள் தாவேகா தலைவர், ஏன்னா புதுசாக வந்திருக்காரு அப்படின்னா, அவர் 35 வயசு அந்த ரேப் பாடகர், அவர் பாலேந்தர் ஷா. இவருக்கு 35 இல்லை, 50 52 52. பரவாயில்ல, அப்போ இளைஞர் தானே. திமுக 60 வயசில் ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணி தலைவராக இருக்கும்போது 50ன்றது வந்து இளைஞர்னு ஒத்துக்க வேண்டியதுதான். நம்ம ரெண்டாவது எல்லா தலைவர்களுமே 70 80ன்னு இருக்கும்போது 50ங்கிறது குறைவான வயது, இளைஞர். வில்லிவாக்கம் பெரம்பூரில் நிற்கிறாரே விஜய் அவர்கள், அப்படி ஆத கூட பேசியிருக்கார், வில்லிவாக்கம் அல்லது பெரம்பூரில் நிற்பார், வட சென்னையில். டேரக்டாக கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து விஜய் நிற்க வேண்டும், இது என்னுடைய விருப்பம். விஜய் சார்பில் நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் விடுகிறேன். நீங்கள் கொளத்தூரில் நிற்காமல் ஒரு கால் விஜய் வில்லிவாக்கத்தில் நிற்கிறார் என்றால் நீங்களும் வில்லிவாக்கத்தில் நின்று அவரை தோற்கடித்து காமிங்க. அது வில்லிவாக்கமோ கொளத்தூரோ பெரம்பூரோ மொத்தம் எல்லாமே வட சென்னை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வர்சஸ் ஜோசப் விஜய் நிலுங்க. நல்லா இருக்கா இல்லையா? அது அரசியலுக்கெல்லாம் சூடாக இருக்குமா இல்லையா? சுவாரஸ்யமாக இருக்குமா இல்லையா? அதனால் நம்ம வந்து இதை வந்து விஜய் சார்பாக நம்ம விடுவதாக இல்லாமல் விஜய் முதல்வருக்கு விடும் சவாலாக இதை வந்து நம்ம பார்க்க வேண்டும். இதை என்ன பண்ணணும் சார், அரசியலில் என்ன பண்ணணும், தேர்தல் கமிஷனு இந்த முதல்வர் வேட்பாளர் யார் அவங்களாம் ஒரே தொகுதியில் நிற்கணும்னு போட்டுறானா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், இன்னும் பிரமாதம். ஒரே தொகுதியில் ஸ்டாலின், விஜய், சீமான், எடப்பாடி என்னமா இருக்கும் பாருங்களேன் எல்லாரும். ஆமாம், அப்படி போனால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போ வந்து பிரச்சாரமே தேவையில்லை. உதயநிதி சொன்னார், நம்ம போன தடவை பேசணுமே, அப்போ பிரச்சாரமே தேவையில்லை. ஸ்டாலின்னா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், விஜய்னா தெரியும், சீமானா தெரியும், எடப்பாடினா தெரியும். இப்படி நல்லா இருக்கு பாருங்க, ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ஜனங்க வந்து பாக்கி 203 தொகுதியை பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஒரு தொகுதி, இந்த ஒரு தொகுதியை வச்ச முடிவு எல்லாமே ஆயிரும். அந்த மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் சார்பாக நான் வைக்கும் இந்த சவாலை அவர் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, பார்க்கலாம். ஓகே சார். அடுத்ததாக நெல்லையிலிருந்து சேவியர் கேட்கிறார், மக்கள் நீதி மையம் திமுகவுக்கு எப்படி பலம் சேர்க்கும் என்ற புள்ளி விவரத்தை முதல்வரிடம் சேர்த்து விட்டோம்.
கோழி முட்டையை அடைகாத்து குஞ்சு பொரித்த பின் எத்தனை தொகுதிகள் என்பதை அறிவிப்போம் என்கிறாரே மைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம். இப்படி ஒருத்தர் இருக்காரா? நீ தான் தெரிஞ்சுது. அந்த மையத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர் மையம் இருக்குதுன்றது இப்போ தான் தெரிஞ்சுது. இன்னும் இருக்குன்னு அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்காருன்னு இது இப்போ தான் தெரிஞ்சுது. அவர் பேர் அருணாச்சலன்றது இப்போ தான் தெரிஞ்சுது. 3 விஷயத்தை நீங்கள் இந்த வாசகர் நமக்கு தெரிவிச்சிருக்காரு. அவர் மூலமாக அவருக்கு பெரிய நன்றி. நம்மளுடைய பொது அறிவை வளர்ப்பதற்கு அவர் வந்து உதவி செய்து. ஆமாம், அவர் என்ன சொன்னார், அது மையம் எப்படி திமுகவுக்கு உதவும் என்பதை பலம் சேர்க்கும் என்பதை அவரிடம் கொண்டு போய் கொடுத்துட்டார். உங்களுக்கு புரியலையா? பேட்டரி இல்லாமல் ஒரு கையில் ஒரு டார்ச் வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, நாங்கள் இதை வச்சுட்டு தான் திமுக ஆட்சியை கவுக்க போகிறோன்னு. அந்த டார்ச்சை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டாங்க முதல்வர்கிட்ட. இந்த டார்ச்சை வச்சுட்டு தாங்க நாங்கள் பேசியிருந்தோம், இனிமேல் இந்த டார்ச்சு கொண்டு வேலையில் தலைவர் வந்து ராஜ்யசபா எம்பி போய் உங்களோட அவர் வந்து திமுகவுக்கு அதிகமாக ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் வந்து ட்ரம்ப்புக்கெலாம் கடுதாஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. வழக்கமாக யார் கடுதாஸ் போடுவா? நம்ம முதல்வர் வந்து ஏதாவது ஒரு ஒரு காவேரி அந்த மாதிரி விஷயங்கள், காவேரி தண்ணி வரணும், கச்சத்தீவு, நீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கேருந்து போஸ்ட்கார்டு இல்லை இப்போது தபால் போட்டுருவார் பிரதமருக்கு. ஏதாவது இடி ரெய்டு அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா நேரடியாக அவரோ துணை முதல்வரோ அமைச்சரோ அமைச்சர் மகனோ போய் பார்த்துருவாங்க. தனிப்பட்ட விஷயமாக தான் பார்த்துருவாங்க. மக்கள் விஷயமா இருந்தால் தபால் போடுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், அதே அந்த திமுக சாயலி அதுங்க வந்துட்டார் பாருங்கள், உதயசூரியன் சின்னத்துக்கு வந்துட்டார்ல அவர் உலகநாயகர். ஆமாம், டக்குன்னு அவரும் அதே தபால் சிஸ்டத்துக்கு வந்துட்டார் பாருங்கள். ட்ரம்ப்புக்கு தபால் போட்டார். இப்போ பாருங்கள், இந்த டார்ச்சை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டார். இந்த புள்ளி விவரம் எப்படி பலம் சேர்ப்பது, டார்ச்சை கொண்டு போய் கொடுத்துட்டா பலம் சேர்ந்துடும். ஆனால் அடுத்தது சொல்லியிருக்காரு, அதான் எனக்கு கவலையாக இருக்குது. அது அடகாத்து வருகிறோம், குஞ்சு பொரித்தமின் அறிவிப்போம். எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, திமுக கட்சியில் ஆம்லெட் போட்டு போகிறாங்களேன்னு கவலையாக இருக்குது. முட்டையை அப்புறம் குஞ்சு எப்படி பொரிக்கிறது? ஆம்லெட் போட்டாச்சுன்னா குஞ்சு பொரிக்க முடியாது இல்லை. கவனமாக இருங்க. திமுகவுடைய அனுபவத்துக்கு குஞ்சு பொரிக்கவும் விடலாம், ஆம்லெட்டும் போடலாம், ஆஃப் பாயிலாகவும் இருக்கலாம், பார்த்துங்க. ஓகே சார். அடுத்ததாக லால்குடியிலிருந்து மலர்விழி மணிவண்ணன் கேட்குறாங்க, அம்பேத்கர் தலைமையில் சட்டக்குழு அமைத்த அரசியல் நிர்ணய சட்டப்படி கொடுக்கப்பட்ட பட்டியலின ஒதுக்கீட்டில் இந்த 75 வருடத்தில் அந்த சமூகம் எவ்வளவு முன்னேற்றம் கண்டிருக்கிறது? ஆனால் அம்பேத்கர் தலைமையில் அந்த சட்டக்குழு வந்தது. அப்போ தான் 50% வந்து ஒதுக்கீடு, பட்டியல் சமூகம், அப்புறம் பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், அதெல்லாம் ஓபிசி, எம்பிசி அதெல்லாம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது 19% கூட கொண்டு வந்து முதல் முறையாக 50% மேலே போகக்கூடாதுன்னு இருந்ததை மாற்றி 69% வந்தது. ஆனால் இது வரைக்கும் வந்து ஜெயலலிதா அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று வெற்றி பெற்று அதை நடைமுறைப்படுத்தினார். இன்னி வரைக்கும் மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை காட்டி உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் அது என்னவோ தெரியல, கொடுக்க மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் பெற்ற வெற்றியை வேறு எந்த மாநிலமும் பெற முடியவில்லை, அது எந்த கட்சியாக இருந்தாலும். அது அவர்களுடைய ராசியா இல்லை, அதை விட வந்து பட்டியல் சமூகத்திற்கு அது ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம், ஒரு வாய்ப்பு என்று சொல்லலாம், ஒரு கூடுதல் வாய்ப்பு தானே அது நடந்தது. இப்போ ஆனால் வந்து அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார்னா, 10 வருஷத்தில் இந்த ஒதுக்கீடை வந்து அதாவது திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் எழும் என்று நினைக்கிறேன்னு சொன்னார். அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார். பெற வேண்டும்னு கட்டாயப்படுத்தலை, ஒரு 10 வருஷம் கொடுத்தா சரி பண்ணிக்கலான்னு. 70 வருஷம் ஆச்சு, 75 வருஷம் ஆச்சு. இன்னும் பட்டியல் சமூகத்தை அந்த தலைவர்கள் தான் ஆடி காரில் வராங்க, லெக்ஸஸ் காரில் வராங்களே தவிர அந்த அடிமட்டத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி தான் இருக்காங்க. ஆணவ கொலையும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் வந்து அவங்களுக்குன்னு தாட்கோலை ஒதுக்கப்படுற 12,700 கோடி ரூபாய் நிதியை தான் எடுத்து பொதுமக்களுக்கு 5,000 கொடுக்குறேன், கோடை காலத்துக்காக 2,000 ரூபா கொடுக்குறேன் பெண்களுக்கு, தகுதி உள்ள பெண்களுக்கு. ஆக கை வைக்கிறது எங்கே? முதல்ல பட்டியல் சமூகத்தினுடைய உரிமை எதுவோ, பெண்களின் உரிமை தொகையா, பட்டியல் சமூகத்தினுடைய உரிமை தொகை, அதுவும் எது மத்திய அரசு ஒதுக்கியது, அவர்களுடைய உரிமை தொகையை எடுத்து பெண்களுக்கு உரிமை தொகையாக திமுக அரசு கொடுத்திருக்கிறது.
சரி, இதெல்லாம் விட்டுட்டு பொதுவாக நம்ம நாட்டில் அம்பேத்கர் கொண்டு வந்தாருன்னு சொல்லும்போது தேசிய அளவில் அவர் தேசிய தலைவர். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் கொண்டு வரும் பொழுது அன்னைக்கு பட்டியல் சமூகம் எஸ்சி 607 சாதிகள், இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1200 சாதிகள். எது பட்டியல் சமூகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 600 சமூகங்களை வந்து வெளியிலிருந்து பட்டியல் சமூகத்தில் சேர்த்துருக்காங்க. அப்புறம் பழங்குடிகள் அப்போ வந்து அவர் கொண்டு வந்தபோது 241, இப்போ 744, ஏறத்தாழ 3 மடங்கு மேலே, 500க்கு மேலே பழங்குடிகள் சாதி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து சரி, முன்னால் அடையாளப்படுத்தாமல் எங்கேயோ கண்ணில் படாமல் இருந்தது, அதனால் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம், லாஜிக் இருக்குது. 75 வருஷத்தில் ஒரு சாதி கூட இந்த 75 வருடத்தில் அவர்களுக்கு கொடுத்த உரிமையால், சலுகையால், முன்னுரிமையால் அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் அப்படின்னு இதில் ஒரு எஸ்சியோ இல்லை எஸ்டி சாதியோ வெளியேறல. நம்ம அந்த சாதிகளை குறை சொல்லவில்லை, அரசியல்வாதிகளையும் நம்முடைய அரசு அமைப்பையும் சொல்கிறோம். மேலும் மேலும் வந்து நீங்கள் பட்டியல் சமூகம் என்ற பெயரிலும் அதை எஸ்சி எஸ்டின்னு வந்து சமூகங்களை சேர்க்கத்தான் முடிகிறதே தவிர ஒரு சமூகத்தை கூட உங்களால் வந்து முன்னேற்றி வெளியே பாருங்க, முன்னேற்றிட்டேன், அது இல்லை சாதனை. அம்பேத்கர் எதிர்பார்த்தது அதுதானே. அப்பொழுது தொடர்ந்து வரும் அரசுகளும் அரசியல்வாதிகளும் சட்ட அமைப்பையும் ஏமாற்றி, அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான அந்த சட்டக்குழுவையும் ஏமாற்றி, பட்டியல் சமூகத்தினரையும் ஏமாற்றி இருக்கிறார்கள், ஏமாற்றி வருகிறார்கள். எத்தனை பேர் பட்டியல் சமூகத்தில் இன்றைக்கி வந்து முன்னேறி, இப்போ வந்து யாராவது வந்து எங்கள் ஜாதியில் நாங்கள் எல்லோரும் முன்னேறிட்டோம், அதனால் இனிமேல் நாங்கள் வேணாம், தேவேந்திர குல வேளாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எங்களை வந்து அதிலிருந்து வெளியேற்றுங்கள். அது கூட என்னை பொறுத்தவரை வந்து அவர்கள் எல்லாரும் முன்னேறிவிட்டார்கள் என்பதற்காக இல்லை. நீங்கள் தென் மாவட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற பல்லர்கள்னு சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் ஏழ்மையிலையும் வறுமையிலையும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவர்கள் அரசியல் ரீதியாக வெளியே வரணும்னு அது வேற, அந்த அரசியலுக்குள்ள நம்ம போல. ஆக 75 வருடங்களில் பட்டியல் சமுதாயம் வந்து முன்னேற்றம் பெறவில்லை, அந்த பட்டியல் முன்னேற்றம் பெற்றிருக்கிறது. அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான் நடந்திருக்கு. அடுத்ததாக வேலூர்லேருந்து ஞானராஜ் கேட்கிறார், 3வது குழந்தை பெற்றால் ஆந்திர அரசு 25,000 ரூபாய் பரிசு கொடுக்கிறதாமே. கரெக்டாக சொல்லுங்க, காதில் விழ. 3வது குழந்தை பிறந்தால், 3வது குழந்தை பிறந்தால் 25,000 ரூபாய் ஆந்திர அரசு பரிசு. ஆமாம், இந்த ஒரு இதான் டைலாக், இட்ரா வண்டி அப்படின்ற மாதிரி. இல்லை, இது நாங்கள் திராவிடத்தில் வரும்போது நாங்கள் இதை விட இன்னும் பெட்டராக செய்வோம். திராவிடத்தில்? ஆமாம். ஆந்திராலாம் ஒரிஜினல் திராவிடமா? நம்ம தானே ஒரிஜினல் திராவிடம். மதராஸ் நமதே, மதராஸ் மாகாணம் நமதேன்னு அப்போ போராடினாங்க இங்கே உள்ள தெலுங்குக்காரங்க. இன்றைக்கி அதே தான், அவங்க அப்போ போராடினாங்க, இப்போது அவங்க தான் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. எங்கன்னு உங்களுக்கு புரியும். என்ன நமக்கு வந்துன்னா அதை விட பெட்டராக வந்து நீங்கள் ஒரு 3வது குழந்தை பிறந்தா என்ன ஆகும், அவங்க எதுக்காக கொண்டு வராங்க, அந்த 3 குழந்தையும் நல்லா படிக்கணும், அது படித்து அது அந்த குடும்பம் முன்னேறணும் இல்லையா? இதுதானே ஒரு காரணம், இதாக இருக்க முடியும். இன்னொன்று வந்து அந்த ஒரு மக்கள் தொகை பெருகினாலும், அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போதும் ஒரு பெரிய தத்துவம் சொல்லுவாங்க, அது ஒரு வாயுடனும் வயிற்றுடனும் மட்டும் பிறப்பதில்லை, 2 கை 2 காலுடன் பிறக்கிறது, அவர்களுடைய உழைப்பு நாட்டுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது மறைமுகமாக சொல்லுவாங்க. இது ஒரு அந்த வகையில் நாங்கள் எப்படி திராவிடன்னா எப்படி திங்க் பண்ணுவோம். 3வது, அதாவது மனைவி, துணைவி, இணைவி, இப்படி 3வது வந்தால் 25 ரூபா. 25 ரூபா இல்லை, நாங்கள் ஒரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி நாங்கள் வந்து சேர்த்து வைக்கிறோம். ஒரு 25,000 ரூபா பிசாத்து காசு இந்த சந்திரபாபு நாயுடு என்னமோ அவர் என்னமோ பரமாதமாக பண்ணிட்டு தான் நினச்சிக்கிறாரு. நாங்கள் வந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் லெவலில் பாருங்கள், அவங்க 1,00,000 கோடின்னா நம்ம 1000 கோடி.
முதல் வீடு இங்கே அவங்களுக்கு, இது 2வது வீடு. அங்கே அவங்களுக்கு இந்த காலேஜு, இந்த காலேஜெல்லாம் அவங்களுது, இந்த காலேஜெல்லாம் இவங்களுக்கு 2வது, 3வது இப்போ தான் ஸ்கூல் இருக்குது, அது காலேஜாக மாற்ற போகிறோம். இப்படி அப்போ நினச்சி பாருங்கள், இதில் வந்து பெரிய ஒரு பொருளாதார தத்துவமே அந்த திராவிடத்தில் அடங்கியிருக்கு. சந்திரபாபு நாயுடுக்கெல்லாம் தெரியல. அவர் ஏதோ படிச்சிருக்காரு, நிறைய படிச்சிருக்காரு, லேப்டாப்லாம் வச்சுருக்காரு. இல்லை, படித்த சந்திரபாபு நாயுடுவோட படிக்காத திராவிடர்களுக்கு நல்லா புரியுது பொருளாதாரம். ஒரு தாரம் வச்சுருந்தா 3 குழந்தை, பல தாரம் வச்சுருந்தா இந்த பல தாரத்தினால பொருளாதாரம் எப்படி, பல தாரத்தினால பொருளாதாரம். ஒரு மனைவிக்கு 3 குழந்தை, இல்லை வேணா 2 வச்சுங்க, மனைவிக்கு 2, துணைவிக்கு 2, இணைவிக்கு 2, அப்புறம் கணக்கில் வராது இன்னும் 2, 1 எவ்வளோ வரும்? அப்போ யார் வந்து பொருளாதாரத்தை உண்மையிலேயே மேன்மைப்படுத்துகிறார்கள்? தமிழ்நாட்டில் உள்ள திராவிடம்தான் அந்த பொருளாதாரத்தை, எங்கே போனாலும் அந்த பொருளாதாரம்னு பேசினா கூட அதில் தாரம் வருது பாருங்க. அந்த பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துவதற்கு அவர்கள் வந்து குழந்தைகளை வந்து அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் வந்து மனைவி, துணைவி, இணைவி என்று இணையர்களை அதிகப்படுத்தி அதன் மூலம் குழந்தைகளை இன்னும் பல மடங்கு பெருக்கி பொருளாதாரத்தை பெரிதாக வளர்த்து விடுவோம். ஆனால் உங்களை மாதிரி வந்து பொதுமக்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. தலைவர்கள், நிர்வாகிகள், முக்கியமான குடும்பங்கள் அவங்களுடைய பொருளாதாரத்தை. அடுத்ததாக சென்னையிலிருந்து தமிழரசு கேட்கிறார். தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வில் ஆங்கில தேர்வுக்கு 10,069 மாணவர்கள் ஆப்சண்டாமே. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்து வேறு ஏதோ சப்ஜெக்டில் கூட அதே மாதிரி 10,000 பேர் வரலன்னு சொல்லி மறுநாளைக்கு செய்தி வந்திருக்கு. போன தடவை என்னமோ பார்த்தீங்கன்னா தமிழ் பரீட்சைக்கு 50,000 பேர் ஃபெயிலு. இதே மாதிரி 10,000 பேர் என்னமோ 10-20,000 பேர் என்னமோ வரல. எழுதின பரீட்சையில் 50,000 பேர் ஃபெயிலு. நம்ம செம்மொழி, கருமொழி இப்படிலாம் சொல்லுவோம். நமக்கு தமிழே இப்படி தான். இது இந்த திமுகவில் போடுவாங்க கலைஞர் அப்படின்னு போடும்போது இந்த லை போடுறான் கலைஞருக்கு. கலை களை எடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல. ஆமாம், இல்லை வேணும்ட்டே போடுறானா இல்லை தெரியாமல் போடுறானான்னு தெரியல. ஆமாம், இன்னொருத்தான் கொலைஞர்னு போடுறான், முன்னால் ஒரு கொம்பு போட்டுறான். அவன் கொம்பு போட்டால் ஏதோ வசதின்னு நினச்சிக்கிட்டான் போல இருக்குது. கலைஞருக்கு முன்னால் ஒரு கொம்பை போட்டு, ஒத்த கொம்பை போட்டு கொலைஞர்னு போடுறான். கேட்டால் வந்து தமிழ் தெரியல, இல்லை அச்சுப்பிழைன்னு சொல்லுவாங்க. இப்போ இனமான தலைவருக்கு ஈனமான தலைவரேன்னு போடலையா? ஆமாம், நெல்லையின் மாமன்னரேன்னு போடுறதுக்கு நெல்லையின் மாமனாரேன்னு போட்டோம். இதெல்லாம் இவர்தான் செம்மொழி, தமிழை பாதுகாத்து வருகிறார்கள். அந்த மாதிரி அவர் என்ன கேட்டார்? ஆங்கில தேர்வுக்கு 10,000. ஆங்கில தேர்வுக்கு 10,000. ஆங்கில தேர்வுக்கே நமக்கு 10,000 பேர் வரலன்னா தமிழ் தேர்வுக்கு இன்னும் அதிகமாக வரமாட்டான். ஆங்கிலத்துக்கு என்ன முன்னுரிமை அப்படின்னு நீங்கள் என்ன கேட்பீங்க. சொன்னார்ல அவர், ஈரோட்டுக்காரரு. வீட்டில் வேலைக்காரி கூட இங்கிலீஷில் தான் பேசணும் சொன்னாரா இல்லையா? புத்தகத்தில் எழுதியிருக்காரா இல்லையா? பத்திரிகையில் போட்டாரா இல்லையா? அந்த வேலைக்காரி கூட பேசுகிற ஆங்கிலத்துக்கே 10,000 பேர் வரல. இப்போ நம்ம ஆளுங்க, இப்போ நான் வெளிநாட்டில் ஒரு 18 வருஷம் இருந்திருக்கேன். ஒரு 29 நாடுகளுக்கு போயிருக்கேன். அங்கே இருக்கும்போது தொழில் வியாபாரத்தில் இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல 2 பேர் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போகிறான்னு வைங்க, நிச்சயமாக நீங்கள் பின்னாலேயே போய் பார்த்தீங்கன்னா 2 பேரும் தமிழ்னா இருப்பான். தெலுங்குக்காரங்க 2 பேர் போனால் தெலுங்கு தான் பேசுவான், அவன் இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட. ஹிந்திக்காரன் ஹிந்தியில் பேசுவான், அந்தந்த மொழியில் அந்தந்த மொழியில். நம்ம ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி அப்படிலாம் போக போக நீங்கள் சில ஜெர்மனி, ஃப்ரான்ஸ்லாம் நான் போயிருக்கேன். ரோட்டில் போகும்போது இங்கிலீஷில் மணி என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டான். ஏதோ ஒன்று வாட்சி கட்டலாம், இல்லை வாட்சி நின்று போச்சு, இல்லை வழி தெரியல, இந்த ஸ்டேஷன் எங்கே இருக்குது, ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குது. இங்கிலீஷில் கேட்டிங்கன்னா அவனுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும், படித்தவன் சொல்ல மாட்டான். என் நாட்டில் வந்து இங்கிலீஷ் பேசுகிற, ஃப்ரெஞ்சுனா ஃப்ரெஞ்சில் பேசு, ஜெர்மனினா ஜெர்மனில் பேசு, தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டா. என் நாட்டுக்கு வந்துட்டல்ல, தெரிஞ்சுக்க. வழி கூட கேட்க தெரியல என் மொழியில், அப்புறம் உனக்கு எதுக்கு நான் வழி சொல்லணும்? இது அவர்களுடைய மொழிப்பற்று. தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம நடத்துகிற ஸ்கூல்லையே வந்து தமிழில் பேசுனா 500 ரூபாய் ஃபைன் போடுற வகைரா. நம்ம
ஊரில் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது எல்லாரும் சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்காதீர்கள், ஆங்கிலத்தில் வைக்காதீர்கள், தமிழில் வையுங்கள். எங்கள் குடும்பத்தில் மட்டும் நாங்கள் எங்கள் பெயரும் சமஸ்கிருதத்தில் வைத்துக்கொள்வோம். வந்து நிறுவனங்கள், அமைப்புகள், பள்ளிகள் எல்லாம் வந்து ஆங்கிலத்தில் வைத்துக்கொள்வோம். இது வந்து தமிழ்நாட்டில். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து அவர் கேட்டது வந்து ஆங்கில படத்துக்கு, அது ஆங்கில தேர்வுக்கு, ஆங்கில தேர்வு. ஸோ ஆங்கில தேர்வுக்கே 10,000 பேர் வரலன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேர்வுக்கு இன்னும் அதிகமாக வரமாட்டாங்க. ஓகே சார். அடுத்ததாக சிவபுரத்தில் இதெல்லாம் வந்து பாரதியார் வந்து அவருக்கு பாவம் சுதந்திரம் வரதுக்கு முன்னாலே செத்து போயிட்டார். அவர் இறந்து போயிட்டார். சுதந்திரத்துக்காக எவ்வளோ பாடுபட்டு இதெல்லாம் எழுதினார், உணர்ச்சி ஊட்டும் பாடல்கள்லாம். ஆனால் அவர் எழுதினதுலேயே தீர்க்க தரிசனம் பல விஷயங்கள். அவர் காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னு எழுதினார். காசியில் இருக்கிற புலவர் பேசுனா காஞ்சிபுரத்தில் இருக்கிறவர் கேட்குறதுக்கு ஒரு கருவி. அதுக்கப்புறம் தான் டெலிஃபோன் கண்டுபிடிச்சார் கிரகாம் பெல். அதுக்கு முன்னாலே அவர் வந்து ஒரு கருவின்னு ஒரு மனசில் நினச்சி எழுதிட்டார். தீர்க்க தரிசனம்னு சொல்லக்கூடியது அது மாதிரி ஒன்று எழுதினார். பல தீர்க்க தரிசனம் விஷயம் எழுதினார் அவர். தீர்க்கதரிசியாக மெல்ல தமிழினி சாகும்னு எழுதினார். அவருக்கு அப்போ திராவிட கழகம்லாம் வரவே இல்லையே, வந்துச்சா? திராவிடத்தை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருந்ததா? இருக்கலாம், நமக்கு தெரியல, பார்ப்போம். ஓகே சார். அடுத்தது சிவபுரத்திலிருந்து சகாதேவன் கேட்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் சீருடையில் ஒரு பெண்ணின் வீட்டில் புகுந்து போலீஸ்காரர் அப்பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்துள்ளாரே. என்ன பண்ணுறதுங்க? இப்போது நமக்கு ஒரே கவலையாக இருக்குது. முதல்ல பொதுமக்களை காவல்துறையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். சரிங்களா? வீட்டுக்குள்ளே வந்து சீருடையில் வந்து ஒரு பெண்ணிடம் வந்து அந்த பெண்ணுடைய சட்டையெல்லாம் வைக்கும்போது அந்த பொண்ணு வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு ஒரு கேப் கிடைக்கும் போது வெளியே ஓடி வந்து என்ன பண்ணுச்சு, வீட்டு கதவை தாப்பா அந்த ஆள் உள்ளே வச்சு தாப்பா போட்டு வெளியே வந்து சத்தம் போட்டு அதுக்கப்புறம் தான் போய் வந்து பண்ணேன். போலீஸ் ஸ்டேஷனில் போனால் முதல்ல வந்து எஃப்ஐஆர் போட மாட்டேன்னாங்க வழக்கம் போல். போலீஸ்காரர் மேலே போடணுமே. அதுக்கப்புறம் அது ரொம்ப புஷ் பண்ணி பல இந்த வலைதளங்கள் அழுத்தம் வந்தப்புறம் வேறு வழி இல்லாமல் ஏதோ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. எதுக்காக சொல்லணும்னா, பொதுமக்களை காவல்துறையிலிருந்து காப்பாற்ற வேண்டும், காவல்துறையை ரவுடிகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும். பார்த்தீங்கன்னா ஆனாவுன்னா ரவுடி வந்து யாரை வெட்டுறான், எஸ்ஐயை வெட்டிட்டான். இப்போ நேற்று கூட இன்னைக்கு காலையிலேயே நம்ம பேப்பரில் நேற்று நம்ம பார்த்து ஒரு ரவுடி வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு எஸ்ஐயை வெட்டிட்டார், இன்ஸ்பெக்டரை வெட்டிட்டாங்க. காவல்துறையை ரவுடிகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும், ரவுடிகளிடமிருந்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும். எப்படி சுற்றினாலும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு ஆண்கள் உட்பட பாதுகாப்பு இல்லை, காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை, காவல்துறையிடம் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரவுடிகளிடமிருந்து காவல்துறைக்கும் பாதுகாப்பில்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பில்லை. அரசியல்வாதிகள், ரவுடிகள், சரி அது நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்க வேணாம், அதான் சொல்லிட்டோமே. இப்படி தான் தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு நிலைமை இருக்குது. அடுத்ததாக மதுரையிலிருந்து மணிகண்டன் கேட்கிறார். மகாராஷ்டிராவில் சரத்பவாரும் அவரது பேரனும் ராஜ்யசபாவில் எம்பி ஆகி சரித்திரம் படைத்துள்ளார்களே. ராஜ்யசபா எம்பி தான் சரத்பவார். அவர் மூத்த தலைவர். அவருடைய பேரன்னா இப்போ இந்த இறந்து போனார் இந்த விபத்தில் அஜித் பவார். அவருடைய மனைவி வந்து இப்போது துணை முதல்வர் ஆகிட்டாங்க, சுனேத்ரா பவார். அவங்க பையன் ஏதோ பேர், அந்த பையன் பரத்ன்னு நினைக்கிறேன். அவரை வந்து இப்போ வந்து ராஜ்யசபாவில் கொடுத்துட்டாங்க. அப்போது முதலாக தாத்தாவும் பேரனும் ஒரே ராஜ்யசபையில் வந்தால் அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அது மகாராஷ்டிராவில் அதுக்கு பெருமை கொண்டாடுறானுங்க. நாங்கள் அந்த காலத்திலேயே தாத்தா முதல்வர், பேரன் மத்திய மந்திரி, அப்பா முதல்வர், மூத்த மகன் மத்திய மந்திரி, இளைய மகன் துணை முதல்வர் இங்கே. அப்புறம் அப்பா முதல்வர், மூத்த மகன் வந்து மத்திய மந்திரி, இளைய மகன் வந்து துணை முதல்வர், மகள் வந்து எம்பி. அப்புறம் மருமகன் அதாவது தங்கச்சி மகன் அவரும் எம்பி. அப்புறம் அவர் வந்து மத்திய அமைச்சர். இப்படி நாங்கள் எவ்வளோ காம்பினேஷனில் வந்து நாங்கள் வந்து உறவு முறைகளை கொண்டு வந்து இதுதான் நாங்கள் சொன்னோம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. மாநிலத்தில் இந்த நேர் குடும்பம் மட்டும் சுயாட்சின்னு அவங்களுக்கு புரியணும்.
நீங்கள் திமுகவில் சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அதை அப்படியே எடுத்துக்கூடாது. அதுக்கு பின்னால் ஒரு உள்ளர்த்தம் இருக்கும். சுய ஆட்சின்னா என்ன அர்த்தம்? இந்த நேர் குடும்பம் மட்டும்தான் ஆட்சி. இதான் சுய ஆட்சி. மத்தியில் கூட்டாட்சி. நீங்கள் உடனே எல்லா கட்சிகளும் இப்படிலாம் வந்து முட்டாள்தனமாக நினைக்கக்கூடாது. எங்களுக்கு சொந்தக்காரங்க கிளை குடும்பங்கள்லாம் இருக்குது. தங்கச்சி பையன் இருக்கார், இன்னொரு தாரத்து பொண்ணு இருக்குது. இந்த மாதிரி வந்து கிளை குடும்பங்கள் இருக்குது, சொந்தக்காரங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அதாவது விளக்கம் மகாராஷ்டிராவில் என்னமோ தாத்தாவும் பேரனும் ஒன்றாயிட்டாங்கன்னு இது ஒரு பெரிய என்னமோ வந்து ஒரு அதிசயமாக நடக்காத மாதிரி, உலகத்தில் நடக்காத மாதிரி. இதெல்லாம் தாண்டி நாங்கள் எங்கேயோ போயிட்டோம் தமிழ்நாட்டில். ஓகே சார். அடுத்ததாக பெங்களூர்லேருந்து சந்திரசேகர் கேட்கிறார். ராஜ்யசபா எம்பி ஆகியுள்ள காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தனது சொத்து மதிப்பு 2869 கோடி ரூபாய் என்று தேர்தல் மனுவில் குறிப்பிட்டுள்ளாரே. 2869 கோடி. நான் கூட ஒரு வழக்கறிஞர் தான், சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. என்ன செய்யறது? எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். அரசியல்வாதியாக இருந்து எம்பியாக இருந்தாருன்னா சம்பளம் மட்டும்தான். லஞ்சம் வாங்கிறத பற்றி நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கல. நீங்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு கேஸில் அப்பீர் ஆகணுன்னா குறைந்தபட்சம் முன்னாலெல்லாம் 20 லட்சம் ஒரு அப்பீரன்ஸ், 5 நிமிஷம் அப்பீர் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் வர்றதுக்கு 20 லட்சம் வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து இவர் கபில் சிபல்லாம் 50 லட்சம் வாங்குறாங்களாம், விசாரித்த போது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இதான் ஸ்டாண்டர்டும் கிடையாது. இப்போ அவர் ஷாருக் கானோட பையன் வந்து ஒரு போதை பொருள் மேட்டரில் ஏதோ சிக்கிட்டார். ஆமாம், அவர் தவறு செஞ்சாரோ இல்லையோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டார். அவரை கைது பண்ணிட்டாங்க. அவரை வெளியில் எடுக்கிறதுக்கு அந்த முகுல் ரோத்தோகின்னு அவர் வந்து இதிலேருந்து அவர் எங்கேயோ லண்டனில் ஹாலிடேஸில் இருந்தார். அவரை தனி விமானம் வச்சு வர வச்சாங்க. ஒரே ஒரு அப்பியரன்ஸுக்கு 3 கோடி ரூபா கொடுத்தாராம் ஷாருக் கான். சில பேர் சொல்கிறாங்க அது வாங்கி அதில் வந்து யாருக்கு கொடுக்கணுன்னு சில அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குன்றாங்க. நம்ம நீதித்துறைக்குள்ளே அதெல்லாம் போய் நம்ம தலையிடக்கூடாது, அப்புறம் அவதூறு ஆகிடும். வந்து ரெண்டாவது அப்படி சொல்கிறது நியாயம் இல்லை. நமக்கு தெரியாததை நம்ம சொல்லக்கூடாது. அந்த 2 கோடி 3 கோடின்னு வச்சுங்க, இப்படி 2 கோடி 50 லட்சம் வாங்கி 2869 கோடி சேர்த்துருக்காருன்னா அவர் எத்தனை வழக்குகளில் அப்படின்னா அவர் வந்து ஆஜராகிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஒர்க் அவுட்டே ஆகாது. 20 லட்சம் வாங்கிந்த போதுன்னா கிட்டத்தட்ட 10,000 கேஸுக்கு மேலே அவர் அப்பீல் ஆகிருக்கணும். 10,000 12,000 கேஸுக்கு அப்பீல் ஆகிருக்கணும். ஏன்னா இப்போ தானே 50 லட்சம் வாங்குறாரு. ஒரு காலத்தில் 10 லட்சம், அதுக்கு முன்னால் 5 லட்சம் வாங்கியிருப்பார் கொஞ்சம் அதுக்கு முன்னால். இப்படிலாம் கணக்கு பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் ஒரு 20,000 30,000 கேஸில் அப்பீல் ஆகிருக்கணும். நம்பர் பார்த்தீங்கன்னா டேலி ஆகாது. அரசியல்வாதின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம கணக்கு பார்க்கலாமா? நம்ம பேரில் தானே தப்பு. ஆமாம். அதனால் 2869 கோடி அவர் வந்து உழைத்து சம்பாதித்திருக்கிறார் என்று அந்த உழைப்பாளியை நாம் பாராட்டிவிடும். அடுத்ததாக ஆம்பூர்லேருந்து காதர் மொய்தீன் கேட்கிறார். திமுக ஆட்சி அறிவிப்புகளால் 10 பைசா கூட பயனில்லை என்கிறாரே அன்புமணி. அவர் சொல்லுது கரெக்டு. அவர் ஆனால் ஒரு விதத்தில் கரெக்டு, ஒரு விதத்தில் தப்பாக சொல்கிறார். 10 பைசா கூட பயனில்லை அப்படின்னா ஏன் பயனில்லை? 1500 ஏக்கரா வந்து ஏலக்காய் எஸ்டேட் அங்கே வாங்கி போட்டாங்க, இந்த பில்டிங் வாங்கிட்டாங்க, இந்த ஹோட்டல் வாங்கிட்டாங்க. அவங்க அதை வாங்கிடுச்சு ஃப்ளாட்டு. அவர் தொடர்ந்து மக்களுக்கு பயன் இல்லைன்னு சொல்கிறார் சார். அன்புமணி வழங்காத ஆளாக இருக்கார், வெள்ளந்தியாக இருக்கார். மக்கள் பயனை பற்றி யாருங்க கவலைப்படுறாங்க? 10 பைசாவுக்கு கூட பயன் இல்லைங்கிறது வந்து பொதுமக்களுக்கு, அது எங்களுக்கு புரியுது. அதை பற்றி யார் கவலைப்பட்டா? நாங்கள் எவ்வளோ லட்சம் கோடி எவ்வளோ பில்டிங் வாங்கினோம் தமிழ்நாட்டில். நீங்கள் மேலேருந்து மேப்லேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இந்த இந்த திமுக தலைமையுடைய குடும்பம், இதெல்லாம் வந்து நிர்வாகிகளுடைய குடும்பம் இப்படின்னு பார்த்து இந்த மாதிரி. நான் சொல்கிறது வந்து திமுகவை மட்டும் சொல்லலை, இன்றைக்கு உள்ள பொதுவாக அரசியல்வாதிகள் இதை பேசும் அன்புமணி உட்பட இவங்களுடைய சொத்துக்களெல்லாம் பினாமிகள் சொத்தெல்லாம் சேர்த்து அதெல்லாம் ஒரு கலரில் மார்க் பண்ணி நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுமக்களுடைய சொத்துன்றது கண்ணிலே படாது. இப்போ திமுகவுக்கு ஒரு கலர், அதிமுகவுக்கு ஒரு கலர், பாமகவுக்கு ஒரு கலர், இப்படி ஒரு கலரும் அரசியல்வாதிகள் இவங்க பினாமிகள் இவங்களோட சொத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த இது போக மிச்சம் இருப்பது பொதுமக்கள்னு இருக்குது பாருங்கள், கண்ணிலே தெரியாது. அப்படி தான் இருக்குது. அன்புமணி அவர் எதிர்கட்சியில் இப்போ இருக்கிறதுனால அவர் அப்படி பேசுகிறாரு.
அவர் ஆளுங்கட்சியில் வரும்போது அவர் எப்படி இருப்பார்ன்றது, அப்படி ஆளுங்கட்சி பக்கம் அவர் வரும் சமயம் வரும்பொழுது அதை பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இனிமேலும் பார்ப்போம். ஸோ அரசியல்வாதிகள் வந்து அந்த மாதிரி விமர்சனம் செய்வதெல்லாம் நமக்கு புரிகிறது. பட் அந்த அந்த விமர்சனங்கள் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிச்சு இன்றைய நாள் காதோடு. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு வாரம் 10 நாளாக வந்து 2 விஷயம், வேறு விஷயம் ஆனால் ஒரே விஷயம், வேறு விஷயம் ஆனால் ஒரே விஷயம். டாஸ்மாகில் வந்து வழக்கமாக வந்து நீங்கள் போக மாட்டீங்க, பார்த்தா அப்படி பார்த்தா நமக்கு பழக்கம், அந்த கலை தெரியல உங்களுக்கு. அது கலை வேற இருக்கா தனியா? அதுக்கு ஒரு கலை தெரியும், அது ஒரு தேஜஸ் வீசும் முகத்தில். நான் என்ன பார்த்தது இது அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லைன்னு நம்மளை பார்த்தா சொல்லுவாங்க. ஆனால் ரைட்டு, அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கியூஆர் கோடு வச்சுருப்பாங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை கேஷ் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எல்லா டாஸ்மாக் சாதாரண கடைகள்லையும் இருக்குது. இந்த எலைட்டு, FL1, FL2ன்னு கொஞ்சம் அந்த ஹையர் லெவல் கொஞ்சம் சொகுசு டாஸ்மாக்லாம் இருக்கே, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போது கடந்த 2 வாரங்களாக பாக்கி எதுவுமே ஸ்கேனு, இது கார்டு இதெல்லாம் கிடையாது, ஒன்லி கேஷ். நிர்தாட்சணியமாக கேஷ் கொடுத்தா பாட்டில் உண்டு, இல்லைன்னா கிடையாதுன்றான். அவன் அர்ஜென்ட்டாக உடனே அங்கே பக்கத்தில் ATM ஓடுறான், இல்லை எங்கேயோ போய் கேஷ் வீட்டுக்கு போய் ஏதாவது அங்கே இங்கே வாங்கிட்டு வர்றான். இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஏதோ நம்ம வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு, இந்த நெட்வொர்க்கு, ஏதாவது சர்வர், பேங்க்கு, அப்படிலாம் பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. ஆனால் எதனால் புரியல. நான் சொல்கிறது வந்து ஒரு பத்திரிகை செய்தியை ஆதாரமாக கொண்டு சொல்கிறேன். இது அப்படியே வைங்க. திமுகவில் பூத் ஏஜெண்டெல்லாம் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இந்த பூத் ஏஜெண்ட் அப்பாயின்ட் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு பூத் ஏஜெண்ட்டுக்கு குறைந்தபட்சம் 20,000 ரூபாய்க்கு வந்து பரிசு பொருட்கள், கோல்டு வாட்ச், கோல்டுனா கோல்டு கலந்த வாட்ச், ஐயா முதல்வர் ஸ்டாலின் படம் போட்டது, சில பேருக்கு ஸ்கூட்டி, அப்புறம் சில பேருக்கு பேனா, சில பேருக்கு இந்த பவர் பேங்க்கு, இந்த செல்ஃபோனு, சில பேருக்கு செல்ஃபோனு, இப்படி குறைந்தபட்சம் 20,000, அதிகபட்சம் 2 லட்சம், இந்த மாதிரி வந்து ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கும் கெப்பாசிட்டி பொறுத்து. ஆமாம், அது அவனுடைய தொகுதி, அங்கே நிற்கிறவங்க, அது பல இதெல்லாம் காரணிகளை வைத்து 20,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும்னு வச்சிங்களேன் ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கு. நீங்கள் வந்து எத்தனை பூத் ஏஜென்ட்டுன்னு உங்களுக்கு கணக்கு போட்டு, நீங்கள் சின்ன வயசில் படித்த கணக்கு வந்து கால்குலேட்டர் இல்லாமல் பார்க்கணுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, கால்குலேட்டர் வச்சு பார்த்துக்கலாம். நீங்கள் 90,000 பேர் பூத் ஏஜென்ட்டுகளை நியமித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர். 1 லட்சம் இன்ட்டு வெறும் 20,000 போட்டாலே 200 கோடி. ஆவரேஜாக ஒரு 50,000லாம் போட்டிங்கன்னா 500 கோடி. அதிகபட்சம் 2 லட்சம் போட்டிங்கன்னா எங்கேயோ போகுது 2,000 கோடி. ஏறத்தாழ ஒரு சராசரியாக நடுவாந்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 கோடி. யாருக்கு? பூத் ஏஜென்ட்டுக்கு. என்ன இது? ஊக்கத்தொகை. அதுவும் எப்போ? தேர்தலுக்கு முன்னாலேயே. தேர்தலும் போது கொடுக்கறது வேற, தேர்தலுக்கு முன்னால் ஊக்கத்தொகை, அட்வான்ஸு இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இது தனி மேட்டர். இதை கொடுத்தது பூரா 10 ரூபீஸ்காரர் தான். ஃபுல்லாக அவர் தான் பொறுப்பெடுத்துட்டு எல்லா தொகுதிகளுக்கும் அவர் தான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ரூபா பூரா அவர் தான் கொடுத்துருக்காரு. இப்போது நான் சொன்ன அந்த ஷாட்டையும் இந்த கேமரா ஷாட்டையும் ஒன்றா எடிட் பண்ணி கொண்டு வாங்க. டாஸ்மாகில் 2 வாரமாகவோ சமீபத்தில் கேஷாக மட்டும்தான் பணம் வாங்குறாங்க. இப்போ கேஷாக வாங்கினது உள்ள கணக்கில் ஃபுல்லாக ஏறுமா ஏறாதாங்கிறது உங்கள் யூகத்துக்கே, நேயர்கள் யூகத்துக்கே விட்டுடலாம். இன்றைக்கி 2 லட்ச ரூபா வசூலாகுது, கணக்கு என்ன காமிக்கிறாங்க உள்ள. அந்த சமயத்தில் பில்லாக கேட்க போகிறான், பாட்டில் கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருக்க போகிறான், பில்லாக கேட்க போகிறான். சாய் கேஷாக கலெக்ட் ஆகுதா? சரிங்களா? அதை தவிர இப்போல்லாம் சமீபத்தில் வந்து ஏதாவது 150 ரூபாய் என்னமோ சொல்கிறாங்க ஒரு பாட்டில், 140, 150, 180 ஏதோ அந்த ரேஞ்சில். அது வந்து இப்போ சாயந்தரம் 5 மணி வரைக்கும்னு வைங்க, ராத்திரி 9 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் நம்ம போய் தண்ணி அடிக்கிறதுக்கு மக்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா? பொதுமக்களுடைய வசதி தான் நமக்கு முக்கியம். கண்டிப்பாக. மதுப்பிரியர்களாச்ச ராத்திரி 9 மணிக்கு போனால்
ஒன்றும் இல்லை. இப்போ நீ ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு கேட்டாலும் கொடுப்பாங்க. அதே டாஸ்மாக்லேயே பின்பக்க கதவு வழியா இல்லை பக்கத்து தெருவில் ஒரு கடையில் வச்சு 250 ரூபா 150 பதில் பிளாக்ல. அவன் அன்றைக்கி குடிக்கணும்னு அந்த வெறியோடு போகும்போது அந்த ராத்திரியில் 250ல் 300 கொடுத்தாலும் கொடுக்கும். இந்த பணம்லாம் தான் இதை பூத் ஏஜென்ட்டுக்கு போகுது அப்படின்னு ஒரு செய்தி. எப்படி பாருங்க, நம்ம வந்து ஒருத்தர் வந்து கரூரில் 350 கோடி ரூபாய்க்கு என்னமோ பங்களா கட்டாருன்னு சொன்னாங்க, மார்பிள்லாம் போட்டு. இங்கே தம்பிங்கள்லாம் ஈசிஆரில் ஒருத்தரும் 500 கோடி டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட தம்பிகள். டாஸ்மாக்கு நேரடியாக தொடர்பு இல்லாமல், ஆனால் எவ்வளவு வாங்கணும், எவ்வளவு யார்கிட்ட வாங்கணும், எவ்வளோ பாட்டில் வாங்கணும், இதெல்லாம் முடிவு பண்ணுற தம்பிகள், எந்த பதவியிலும் இல்லாத தம்பிகள். அவங்களாம் எல்லாரும் 500 கோடிக்கு பண்ணுறாங்க, 2000 கோடிக்கு போட்டு படம் எடுக்கிறாங்க. படம்லாம் இருக்குது. நீங்கள் என்னமோ அதுலேருந்து எடுத்து பூத் ஏஜென்ட் கொடுப்பாங்கன்னெலாம் எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் இல்லை. இது கீதாச்சாரத்தில் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன திமுகவுக்கு தான் கீதாச்சாரத்தில் அதிகமான நம்பிக்கை, ஒரு சராசரி இந்துவை விட. என்னன்னு கேட்டால், இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே கொடுக்கப்பட வேண்டும். மக்களுக்கு பூத் ஏஜென்ட் கொடுக்கணுமா, நம்ம பாக்கெட்லேருந்து வந்ததை கொடுக்கக்கூடாது, பொதுமக்கள்கிட்டேருந்து எடுத்து பூத் ஏஜென்ட் கொடுக்கணும். பூத் ஏஜென்ட் மூலமாக பொதுமக்கள்கிட்ட வாக்குக்காக பணம் கொடுக்கணும். பொதுமக்கள் வந்து வாக்கு போட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா பொதுமக்கள் பாக்கெட்டு அவனுக்கு சேர வேண்டிய உரிமை தொகை, உண்மையான அவனுக்கு சேர வேண்டியது, அவனுக்கு மின்சாரம், பால் எல்லாத்தையும் விலையை ஏற்றி விட்டு அவனோட பொதுமக்கள் பணத்தை நம்ம எடுத்துக்கணும். எப்படி ஒரு ரவுண்டு வருது பாருங்க. ஆமாம், நம்ம படம் வருது ஒன்ஸ் உள்ளே வருது பாருங்க, அது பத்திரமா இருக்கும், அது வெளியே வராது. செலவுன்னா பொதுமக்கள் பணத்தை அப்படி எடுத்து ஒரு ரவுண்ட் அடித்து திருப்பி அப்படி கொண்டு வந்து வந்துடணும். இப்படி தான் ஒரு ஸ்கீமில் வந்து இதில் வந்து காதோட்டில் இதில் என்ன இருக்குது சார், இது ஒரு பெரிய இது சாதாரண விஷயம் தான். இப்போ டாஸ்மாக்கு யார் மந்திரி? முத்தானவர். ஆமாம். இந்த வசூல் இந்த மாதிரி பூத் கமிட்டிக்காக போகுது, எப்படி போகுது, யார் மூலமாக போகுது, இது எதுவுமே அவருக்கு தெரியாதான். டாஸ்மாகில் இப்போ நான் ஒரு கடையில் 3 லட்ச ரூபா வியாபாரம், 1.5 லட்சம் கணக்கில் போகுது, 1.5 லட்சம் கணக்கில் வராமல் போகுது. டாஸ்மாகுடைய மந்திரிக்கு தெரியுமானா அவருக்கு சம்மந்தமே இல்லை, அவருடைய நாலெட்ஜுக்கே போல. அவர் இருக்கார நம்மால், அவரே அவரும் அவரோட தம்பி இப்போ மறுபடியும் ஆக்டிவ் ஆகிட்டார்ல. நடுவில் காணாமல் போயிருந்தார், எங்கேயோ எத்தியோப்பியாவில் இருந்தாருன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஈசிஆரில் அவர் கொத்தவரங்காய் வாங்கிட்டு இருந்தாருன்னு நம்ம ஒரு ஆள்லாம் இங்கே தான் கடையில் கறியாக வாங்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் தனிப்படை 20 தனிப்படை வந்து அவர் துபாயில் இருக்கிறார், ஐரோப்பாவில் இருக்கிறார்னு சொன்னாங்க. கடைசியில் இங்கே தான் காய்கறி வாங்கிட்டு இருந்தார், மீன் வாங்கிட்டு இருந்தார், முட்டை வாங்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் அவர் ஆக்டிவ் ஆகிட்டார். அசோகர் ஆக்டிவ் ஆகிட்டார். ஏன்னா மரியாதை இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது, அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கார், பதவியில் இருக்கார். அசோகர்லாம் ஆக்டிவ் ஆகிட்டார். அசோகருக்கு இன்னும் பல தம்பிகள் வந்துட்டாங்க. இப்போ இந்த நெட்வொர்க்கில் இந்த பணமெல்லாம் வந்து அந்த பூத் கமிட்டிக்கு இப்படி போகுது. அவருக்கு என்ன வருத்தம்னா, முத்தானவருக்கு, ஐயா நீங்கள் எனக்கு பணம் கொடுக்க வேணாம், இப்படி அங்கே வசூல் பண்ணி அங்கே கொடுக்குறோம், இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம், இவ்வளோ கொடுத்துருக்கோம், என் காதில் அந்த விஷயத்தை போடலாமே அப்படின்னு சொல்லி அதை போய் வந்து முத்தானவர் வந்து முதல்வர்கிட்ட போய் என்னதான் இருந்தாலும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம். அந்த இலாக்காவுக்கு மந்திரி நாளைக்கு அதில் ஒரு என்கொயரி வந்தால் 4 இடி ரெய்டு, எனக்கு 4 போய் கேஎன்ஆர் மாதிரி என் பையனை நான் வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து யாரையாவது நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்ப்பதற்கு அனுப்பணுமா இல்லையா, நான் ரெடி பண்ணணுமா இல்லையா, என்கிட்ட சொல்லக்கூடாதா? முதல்வர்கிட்ட கேட்டபோது கமலஹாசன் ட்ரம்ப்புக்கு சொன்ன மாதிரி, உங்கள் வேலையை பாருங்கள் மிஸ்டர், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்ற திருக்குறளை உடனே டக்குன்னு முதல்வர் இப்படி திரும்பி பார்த்தாராம், யாரோ ஒருத்தர் ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தாராம், அதை வாங்கி அது படிச்சிட்டாராம் அவர். அந்த கரெக்ட். எதுக்கு சொல்கிறோன்னா, பொருத்தமான திருக்குறளை சொல்லியிருக்கார் அவருன்னு அதை சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். அதனால் அவர் முத்தானவர் வந்து முகத்தை மொத்தாக வைத்து கொண்டு
இப்படி இப்படி ஒரு பதவி நமக்கு வேணுமா, இப்படி ஒரு அசிங்கம் நமக்கு தேவையா அப்படின்னு இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே, பருத்தி குடோன்லேயே இருந்திருக்கலாமே, அங்கேருந்து இங்கே வந்தோமே, பஸ்ஸு முதலாளியாக இருந்தோமே, எவ்வளோ மரியாதையாக இருந்தோம் ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு இந்த நிலைமை வந்துருச்சே அப்படின்னு ரொம்ப சோகத்தில் இருக்காராம். அதனால் இந்த தடவை வந்து யாராவது வந்து இந்த கட்சி பணின்னா அதெல்லாம் அவர் பார்த்துப்பாருப்பா. மேற்கு பக்கம் இல்லை, மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கு வடகிழக்கு வடமேற்கு எல்லாம் அவர் தான். எல்லாம் 10 ரூபீஸ்காரர் தான். என்கிட்ட ஏன் வரீங்க, எல்லாம் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு யார் போனாலும் எரிஞ்சு உழறாராம். ரொம்ப சோகமாக இருக்காராம். இதுதான் இன்றைய செய்தி. ஓகே சார், காதோடு மறுமை மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.